வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் தியரம், அதாவது என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 யூனிட் 2 டாப்பிக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கிரீன்ஸ் தியரத்துக்கு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்னன்னு பார்த்துரும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, நீங்கள் எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் கிரீன்ஸ் தியரமில் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து உங்களுக்கு இதான் ஃபார்முலா, அதாவது கிரீன்ஸ் தியரம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நல்லா நான் வச்சுக்கணும். இன்டர்வல் ஓவர் சி, அப்படி இல்லைனா இன்டர்வல் ஓவர் கர்வ் சொல்லுவாங்க. f1 dx plus f2 dy equal to double integral over r dou f2 divided by dou x minus dou f1 divided by dou y dx dy. இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இது ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க, இல்லை நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரீன்ஸ் தியரம் இந்த ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாது. இந்த கிரீன்ஸ் தியரம் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதா கிரீன்ஸ் தியரம். இப்போ வந்து அந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் ஃபார் த ஃபாலோவிங் இன்டெக்ரல். வெரிஃபை கிரீன்ஸ் தியரம்ட்டு அவங்களே கொஸ்டின்லேயே கேட்டுருவாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கொஸ்டின் இப்படிலாம் க்ளூலாம் எதுவுமே கிடையாது. வெரிஃபை கிரீன் தியரம்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டின் தான். வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் ஃபார் த ஃபாலோவிங் இன்டெக்ரல் இன் XY பிளேன். இன்டெக்ரல் ஓவர் சி அப்படிலாம் இன்டெக்ரல் ஓவர் கர்வ் 3x ஸ்கொயர் மைனஸ் 8y ஸ்கொயர் dx plus 4y minus 6xy dy, where C is the boundary of region bounded by the parabola y equal to root x and y equal to x square. இப்போ வந்து உங்களுக்கு பவுண்டட் பை பேரபோலா அப்படி சொல்லி உங்களுக்கு கேட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு எப்போவுமே கேட்பாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு அதாவது பேரபோலாவுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனில் இது f1 இது f2 நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் கேட்டுருவாங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு எப்போவுமே இது ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க ஒரு கொஸ்டின் கிரீன்ஸ் தியரமில் கேட்குறதா இருந்தால். இதில் ஒன்று இந்த இது இல்லாமல், இந்த ஈக்குவேஷன் இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை இந்த 2 பாயிண்ட் இல்லாமல் இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் அந்தமாதிரி கேட்டாங்களே உங்களுக்கு கிரீன்ஸ் தியரம் அது சால்வே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பவுண்டட் பை பேரபோலா அந்த ரெண்டு ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த f1 f2 இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன், இது இல்லாமல் நீங்கள் கிரீன்ஸ் தியரமே சால்வ் பண்ண முடியாது. இப்போ எப்படி கிரீன்ஸ் தியரம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் தெரிஞ்சுப்போம். பேசிக்ஸ் என்னெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ் ஒய்ட்டு 2 பிளேன் இருக்குது. அதாவது நம்ம ஆர்டினரியாக கிராஃப் வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம்ல, அதான் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு y ஈக்குவல் டு எக்ஸ், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து அந்தமாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படிலாம் கேட்டிருக்காங்களா, அந்தமாதிரி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இது வெறும் ஸ்ட்ரெயிட் லைன். அதேமாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axனால் அப்பர் பேரபோலா வரையணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட் பேரபோலா வரையணும். இப்போ இந்த 3 தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அதாவது கிரீன்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பேசிக் இந்த 3 தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுற அந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் வரைகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கிரீன்ஸ் தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. கிவன் வந்து உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இதில் வந்து இது வந்து f1 f2 சொன்னேன், அதுமாதிரி f1 உங்களுக்கு f2 எழுதிக்கோங்க. எப்பவுமே இதேமாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கோண்டாம், வேறு அப்படியே கேட்டுருவாங்களோட்டு. எப்பவுமே அந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து f1, இது செகண்ட் பார்ட் வந்து f2 dx dy, அதாவது உங்களுக்கு dx வந்து f1 dy பார்ட் வந்து f2. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது இப்போ நான் சொன்னமே உங்களுக்கு இந்த 2 ஈக்குவேஷனுக்கு நீங்கள் வந்து கிராஃப் வரையணும். அது எப்படி வரைகிறது அப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டினரியாக உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax தான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ட்டு எழுதி உங்களுக்கு அப்பர் பேராபோலா வரையிலைங்க. அப்பர் பேராபோலா வரைஞ்ச பேர் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னால் என்னது, உங்களுக்கு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு போத் சைடு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிரும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் வரும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பேராபோலா. அதனால தான் நான் ரைட் ஹேண்ட் சைட் பேராபோலா வரைஞ்சிருக்கேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே பண்ணல. அதாவது இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்கொயர் பண்ணி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பேராபோலா வரைஞ்சேன். இங்கே வந்து டேரெக்டாக இருக்குது, அதனால் அப்பர் பேராபோலா வரைஞ்சேன். இந்த 2 வரைஞ்ச பேர் உங்களுக்கு வந்து அதாவது
C1 C2 அதாவது உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் C1 C2 போட்டுக்கோங்க. அந்த ஆரோ மார்க்ஸ்லாம் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சம் ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு புரியும். ஆன்டி கிளாக் வைஸ் மேலே டேரக்ஷனில் போட்ட பேர் இங்கே 0 இது எப்போவுமே ஸ்டாண்டர்ட் பாயிண்ட். அதாவது அது ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகுது, C1 C2 ரெண்டு கர்வ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 1,1 தான் எப்போவுமே. அதனால் நீங்கள் அது எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதாவது வேறு எதாவது வந்துருமோட்டு. அது எப்படி செக் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது இது இந்த கேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y² = x. அதேமாதிரி இந்த கேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x² = y. அதனால் y x ரெண்டுமே 1 தான் வேல்யூ. அதனால தான் 1,1. அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்து எப்போவுமே இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 1,1. இது வந்து ஆரிஜின் வந்து 0,0. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரீன்ஸ் தியரம் ஃபார்முலா கொஸ்டின் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலாவை அதை அப்படியே எழுதிக்கோங்க கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு கர்வ் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதாவது f1 dx + f2 dy இருக்குல்ல, அது வந்து நம்ம curve 1 curve 1 அதாவது அப்பர் பேரபோலா curve 1, ரைட் ஹேண்ட் சைடு பேரபோலா வந்து curve 2 எடுத்திருக்கேன். curve 1 curve 2 நம்ம ரெண்டு ஈக்குவேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ண போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஒன்று கிடைக்கும். அந்த ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக பார்ப்போம். அதுதான் உங்களுக்கு இந்த கிரீன்ஸ் தியரம் இப்போ பேசிக்கான ஃபார்முலா, அந்த உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுற விதமே. இப்போ வந்து உங்களுக்கு கிரீன்ஸ் தியரம் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணுவோம். அதுக்கு வந்து curve 1 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். curve 1 ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஓவர் c f1 dx + f2 dy எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் ஓவர் உங்களுக்கு ஃபஸ்ட்டுமே லிமிட் எழுதிடுறாங்க. லிமிட் எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறேன். இப்போ f1 f2 வேல்யூ அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எழுதுங்க. f1 f2 வேல்யூ dx dy அப்படியே எழுதிக்கோங்க. இந்த இன்டெக்ரல் எப்படி, இந்த லிமிட் எப்படி கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து C1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது C1 இப்படி உங்களுக்கு அந்த ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்கேன்னா, அப்போ வந்து 0லேருந்து தான் உங்களுக்கு மேலே போகுது 1க்கு. அதனால் 0 to 1 லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. அதே தான் 0 to 1. நீங்கள் இந்த இடத்துல இன்டெக்ரல் போடணும்னு தேவையில்ல, ஒரே இன்டெக்ரலாக கூட போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நம்மளுக்கு curve 1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஈக்குவேஷன் என்னது, x² = y. அப்போது x² = y நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து dy / dx = 2x. ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x² வந்து 2x ஆயிரும். இந்த dx இந்த சைடு போச்சுன்னா dy = 2x dx வரும். இப்போ இது எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு x இருக்கிற இடத்துல y சப்ஸ்டிட் பண்ணுவோம், dx இருக்கிற இடத்துல அந்த dxோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது dy இருக்கிற இடத்துல dyயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம், y இருக்கிற இடத்துல எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். சாரி, தப்பாக மாற்றி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு காமனாக உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸோட ஈக்குவேஷன் எடுத்து வர போகிறீங்க. அதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு புரியும். இப்போ இன்டெக்ரல் ஓவர் இன்டெக்ரல் 0 to 1 3x² மைனஸ் உங்களுக்கு இப்போ இந்த y² வந்து yக்கு பதிலாக என்ன எழுதலாம், x². அப்போது x²னா x² the whole square. ஏன்னா y² இருக்கலாம், x² dx + 4x² - 6x கியூப் எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு yக்கு பதிலாக x² சப்ஸ்டிட் பண்ண, ஏற்கனவே இங்கே ஒரு x இருக்குது. அப்போ x × x வந்து x⁻1 × x⁻2 வந்து உங்களுக்கு பவர் ரெண்டுமே ஆட் ஆகுறதுனால x⁻3, அப்புறம் இன்ட்டு உங்களுக்கு 2x dx. ஏன்னா dyயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2x dx. அதனால தான் 2x dx சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பவர் அதாவது உங்களுக்கு x² the whole square வந்து x⁻4 ஆயிரும். மற்றதெல்லாம் உங்களுக்கு அதே தான். உங்களுக்கு இந்த 2x வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 × 2 வந்து 8x³ - 12 x⁻4 dx வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த x உங்களுக்கு மல்டிப்ளை ஆச்சுன்னா பவர் திருப்பி ப்ளஸ் ஆகி x⁻4 வருது. அதேமாதிரி தான் இங்கேயும் இங்கே x², இந்த x பவர் ப்ளஸ் ஆகி x³ வருது. இங்கே 8 அடுத்த ஸ்டெப்பில் நான் போட்டிருக்கேன், 8 போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதாவது எல்லாமே எக்ஸ் டேர்மாக ஆக்கிட்டோம். எல்லாமே எக்ஸ் டேர்மாக கொண்டு வந்த பிறகு இப்போ வந்து இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3x³ / 3 - 8x⁴ / 5 + 8x⁴ / 4 - 12x⁴ / 5 லிமிட் வந்து 0 to 1.
ஏன்னா 0 to 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3/3 மைனஸ் 8/5 ப்ளஸ் 8/4 மைனஸ் 12/5 மைனஸ் லோவர் லிமிட் எல்லாமே 0னால 0 ஆயிரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 மைனஸ் உங்களுக்கு 5 மைனஸ் 8 ப்ளஸ் 5 2 சார் 10 மைனஸ் உங்களுக்கு 12 டிவைடட் பை இது ஹோல் டிவைடட் பை 5. ஏன்னா 5 2 காமன் ஆகிறதுனால 5. இப்போ வந்து மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து -1 கிடைக்கும். இப்போ இந்த -1 வந்து இதோட ஆன்சரு உங்களுக்கு வந்து இன்டெக்ரல் ஓவர் C1 கர்வ் 1ஓட ஆன்சரு. திஸ் இஸ் ஃபார் கர்வ் 1 உங்களுக்கு புரியிருக்காக எழுதியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இந்த கர்வ் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கர்வ் 2 நம்ம கண்டுபிடிப்போம். கர்வ் 2 அதே மாதிரி தான் உங்களுக்கு F1 வேல்யூ கொஸ்டினில் கொடுத்த வேல்யூ, F2 வேல்யூ கொஸ்டினில் கொடுத்த வேல்யூ எழுதிக்கோங்க. அதாவது திருப்பி உங்களுக்கு காமிக்கணும்னா உங்களுக்கு கிவன் எழுதணும்ல, இது F1 F2 அது ரெண்டுமே. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு இது கண்டுபிடிச்சிட்டோம் C1, இது C2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் F1 F2 வேல்யூ எழுதிக்கோங்க. அதேமாதிரி F1 F2 வேல்யூ எழுதின பேர். இப்போ நம்மளுக்கு வந்து கர்வ் 2க்கு நம்மளுக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஆரோ மார்க் வந்து மேலேருந்து கீழே வருது. கர்வ் 2க்கு மேலேருந்து கீழே வரும்போது உங்களுக்கு 1லேருந்து தான் 0க்கு வருது. அப்போ வந்து லோவர் லிமிட் 1, அப்பர் லிமிட் வந்து 0. அதனால் 1லேருந்து 0. அதேமாதிரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y² = x. y² = xனால வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வந்து dx/dy = 2y, dx = 2y dy. எதனால் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம வந்து டோட்டல் ஈக்குவேஷன் y வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து சிங்கிள் இன்டெகிரேட் தான் இருக்குது. டபுள் இன்டெகிரேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஒய்ட்டு தனியாக பண்ணலாம். அதனால தான் இங்கே ஒரே ஒரு இன்டெகிரேஷன் இருக்கனால நம்ம வந்து ஒரே ஒரு, அதாவது dyனா dyயாகவே ஆக்கிடுறோம். அதை எதாச்சும் ஆக்குறோம் நம்ம வந்து அந்த கர்வ் ஈக்குவேஷன், அதாவது அவங்க கொடுத்துக்கிற அந்த நம்ம வரைஞ்சோம்ல, அதாவது நம்ம கர்வ் 1 கர்வ் 2 அந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யா ஒய்யா எக்ஸாட்டு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அந்த சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இதை வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம y² சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ y² த ஹோல் ஸ்கொயரு. அதுக்கப்புறம் அதேமாரி தான் இங்கே எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது இங்கே வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல y² சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹோல் ஸ்கொயர்னா x⁴, y⁴ மைனஸ் உங்களுக்கு 8y². அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே தான் வரும். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு y³ வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த 2 இருக்குது, 2y இருக்குது. அப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6y⁵ மைனஸ் 16y³ dy ப்ளஸ் 4y மைனஸ் 6y³ dy. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதாவது உங்களுக்கு இந்த இது எல்லாமே உங்களுக்கு காமனாக dyக்குள்ளே தான் இருக்குது. அப்போ dyயை காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6y⁵ மைனஸ் 16y³ ப்ளஸ் 4y மைனஸ் 6y³ இன்டூ dy எழுதுவோம். இப்போ இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சுருக்கு. அப்போது உங்களுக்கு இதை இன்டெகிரேட் எடுக்க ஈஸியாக இருக்கும். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6y⁴ டிவைடட் பை 6 மைனஸ் 16y⁴ டிவைடட் பை 4 ப்ளஸ் 4y² டிவைடட் பை 2 மைனஸ் 6y⁴ டிவைடட் பை 4 0 to 1 லிமிட். இப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாமே 0, அதனால் 0 மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 6 டிவைடட் பை 6 மைனஸ் 16 டிவைடட் பை 4 ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 மைனஸ் 6 டிவைடட் பை 4 வரும். இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது வந்து -2 ப்ளஸ் 8 மைனஸ் 4 ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 அந்த இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 மைனஸ் 6 டிவைடட் பை 2. உங்களுக்கு அதையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 டிவைடட் பை 2 வரும். இது வந்து கர்வ் 2, அதாவது உங்களுக்கு இன்டர்வல் C2 F1 dx F2 dyக்கு திஸ் இஸ் ஃபார் செகண்ட் கர்வ் 2 உங்களுக்கு புரியிருக்காக எழுதியிருக்கேன். இல்லாட்டி நீங்களும் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்தமாதிரி எழுதிங்கன்னா நல்லா கான்ஃபிடென்ஸாக ஒரு ஸ்டெப்பு நீங்கள் பண்ணலாம். எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போது இது வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாமில், அதாவது இப்போ இந்த சம் எப்படியோ 2-3 பக்கம் போகும். அந்தமாதிரி இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 சைட்ஸாவது போகும். இந்த சம்மு 2 to 3 சைட்ஸ் போகும். அப்போ அந்தமாதிரி போகும்போது உங்களுக்கு இந்தமாதிரி ப்ராக்கெட் போட்டு எழுதினீங்கன்னா டக்குன்னு இந்த ஆன்சர் எந்த அந்த பக்கத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் ஸ்பாட் அவுட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு இந்தமாதிரி கூட இப்போ எழுதிக்கோங்க, உங்களோட விஷ் தான். அதனால் இப்போது நம்ம ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம், அதாவது கர்வ் 1 கர்வ் 2யும் ப்ளஸ் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்ச பேர். இப்போ கர்வ் 1ஓட ஆன்சர் -1, கர்வ் 2ஓட ஆன்சர் 5/2. அந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3/2. இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ப்ரொசீட் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடு ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா என்னது, உங்களுக்கு டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் dou f2 டிவைடட் பை dou x மைனஸ் dou f1 டிவைடட் பை dou y dx dy. இது அப்படியே ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதின பேர் உங்களுக்கு dou f1 டிவைடட் பை x dou f2 டிவைடட் பை dou y. இதை நம்ம தனியாக கண்டுபிடிப்போம். இப்போது உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க F1 F2.
F1 F2 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு தோ F1 டிவைடட் பை தோ ஒய்னா உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 16, ஏன்னா ஒய் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் வந்துச்சுன்னா 2 × 8 வந்து 16y. இது வந்து உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தோ F2 டிவைடட் பை தோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ் இல்லாதனால 0, அதேமாதிரி இங்கே இது ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே ஒய் இல்லாதனால 0 போட்டேன். இப்போ வந்து அடுத்தது நீங்கள் எக்ஸ் வந்து உங்களுக்கு 1, அப்போ 1 ஆயிரும். அப்போ 1 × 6 வந்து 6y. இப்போ வந்து மைனஸ் இருக்கனால -6y, இங்கே -16y. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ் இந்த 2 வேல்யூஸை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -6y + 16y dx dy. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து லிமிட் கண்டுபிடிப்போம். லிமிட் கண்டுபிடிக்கிறது தான் இதான் உங்களுக்கு ரொம்ப மேஜரான இது. இந்த இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு, நிறையா பேர் தப்பு பண்ணுவீங்க. இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா இந்த இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் கிரீன்ஸ் தியரம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட கிராஃபே தான், அந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அந்த கிராஃபில் வந்து இப்போ இந்த இடத்துல 2 ஸ்ட்ரிப்புமே வரைஞ்சிருக்கேன். அதாவது உங்களுக்கு ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் ஒன்று, வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் ஒன்று. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்பு, ஒய் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ட்டு 2 வரைஞ்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரிப்பை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது C1 C2 இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இப்போது இதில் ஓ அதுக்கப்புறம் பீட்டு போட்டிருக்கேன். அதாவது லெஃப்ட் டு ரைட், அது வந்து ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப், லெஃப்ட் டு ரைட்டு லிமிட் எடுக்கணும். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் அதாவது ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு வரைஞ்சிருக்கேன்ல, அது வந்து உங்களுக்கு டவுன்லேருந்து டாப்பு லிமிட் எடுக்கணும். அந்தமாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். அதாவது நம்மளுக்கு வந்து என்ன வேணும், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அதாவது இந்த இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கும் போது அதாவது C1 C2 தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் தெரியுமா, நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணும்போது அதுக்கெலாம் நீங்கள் வந்து லிமிட் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வச்சு லிமிட் எடுப்பீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கணும் லிமிட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் வச்சு வரைகிறீங்களா, அப்போ வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. 0,1 0 1,1 0,0 அதை எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போது C1ல் உங்களுக்கு வந்து இங்கே இந்த லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்க சொன்னேன். அப்போ லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் தான் லோவர் லிமிட். அதேமாதிரி உங்களுக்கு அப்பரில் உங்களுக்கு வந்து C1 எப்படின்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு C2 கர்வ், அந்த C2 கர்வோட இப்படி லோவர் சைடு, ஏன்னா ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்கா, லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஸ்கொயர். அதேமாதிரி உங்களுக்கு C1 உங்களுக்கு C1 வந்து உங்களுக்கு ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்பு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் சைடில் வந்து லோவர் லிமிட்டு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து அப்பர் லிமிட்டு. அப்போ வந்து அப்பர் லிமிட் வந்து C1 கர்வில் இருக்குது, அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஏன்னா உங்களுக்கு இப்போது எக்ஸ் தான் வேணும். எதனாலனா இங்கே வந்து dx dy தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் லிமிட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸ் லிமிட் கண்டுபிடிக்கனால இங்கே வந்து நம்ம ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். இப்போ மேலே அப்பர் லிமிட் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரூட் ஒயிட் வரும். அதனால் அப்பர் லிமிட்டு வந்து இப்போ இங்கே ரூட் ஒய், ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்க்கு நம்ம ஒய் ஸ்கொயரு ரூட் ஒயிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இல்லை வந்து ஒய் ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான், இல்லை அதேமாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய் இல்லை ரூட் ஒய் போட்டாலும் ஒன்று தான். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்றிடுவேன் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரியுறதுக்காக எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ டிஒய் அதாவது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பில் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒய் வேல்யூ, அந்த ஒய்யோட லிமிட். அப்போ வந்து ஒய்யோட லிமிட் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பில் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு லோவர் லிமிட் அதாவது டவுன் டு அப் தான் சொன்னேன். டவுன் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த 0,0 1,1 பார்த்துக்கலாம் ஒய்க்கு. ஏன்னா அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்கு இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு C1 இருந்தாலும் சரி இல்லை C2 இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த லிமிட் எடுக்கும் போது உங்களுக்கு நான் திருப்பி தான் சொல்கிறேன். அது எதனாலனா உங்களுக்கு 0,0 1,1 வச்சு தான் எடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அதை அப்போ எடுக்கும்போது நீங்கள் இதை டச் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் அதாவது இந்த வேரியபிள் வச்சு நீங்கள் லிமிட்டே எடுக்கக்கூடாது. செகண்ட் வாட்டி அதாவது நம்மளுக்கு டபுள் இன்டெகிரேஷன் வச்சு உங்களுக்கு டிஎக்ஸ் டிஒய் எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த இது அதாவது ஒய் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு அதை வச்சு எடுக்கிறீங்க. வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்புக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து உங்களுக்கு இதிலிருந்து அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா, அதாவது நான் வெர்டிக்கலாக வரைஞ்சிருக்கேன்னா அது வந்து இந்த 0,0 அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக எங்கே டச் ஆகும், இந்த பாயிண்ட் இன்டர்செக்ஷனில் டச் ஆகும். இங்கே ஸ்டார்டிங் வந்து 0 அப்படியே மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இங்கே டச் ஆகும்போது 0,1 அதான் உங்களுக்கு லிமிட்.
இப்போ வந்து உங்களுக்கு லிமிட் எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பியும் உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்னும் புரியவே இல்லை அப்படின்னா இதே டாபிக் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஒன்லேயும், அதாவது மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லேயும் இதேமாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பாருங்கள். அப்படியும் புரியலனா நீங்கள் வந்து இந்த வீடியோ இல்லை அந்த வீடியோ நல்லா அப்படியே பொறுமையாக உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா, ரெண்டுமே ஒய் தான் இருக்குது. மைனஸ் பண்ணிங்கன்னா 10y, 10 காமன் எடுத்துருங்க, ஏன்னா கான்ஸ்டன்ட்டு. காமன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட் அப்படியே எழுதிக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை எக்ஸை வச்சு நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் இல்லாட்டி எக்ஸ் நம்ம போடுவோம். அப்போ வந்து XY இன்டெகிரேட் பண்ணும்போது லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், y²√y. அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு அது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ரூட்டு ஒய்னால் உங்களுக்கு y⁻1/2 இருக்கும், இங்கே y⁻1 இருக்கும். பவர் ரெண்டுமே ஆட் ஆகும்போது y⁻1/2 + 1 வந்து 3/2 மைனஸ் y³ இப்போ வந்து அதேமாதிரி தான் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y⁻3/2 + 1 / 5/2. அதேமாதிரி y⁻3 + 1 பவர் +1 வரும், டிவைடட் பை அந்த பவர் +1 பண்ண பவர் கீழே வரும் டிவைடட் பையில். அப்போ வந்து y⁻4 / 4 இன்டெகிரேட் லிமிட் எழுதிக்கோங்க 0 to 1. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது உங்களுக்கு இப்போது இது எப்படி வருது சொல்லிட்டேன். இப்போது நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லோவர் லிமிட் வந்து 0னால 0. அதுக்கப்புறம் நீங்கள் இது மேலே ரெசிப்ரோக்கல் மேலே போவோம். 2/5 - 1/4. இதை வந்து நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள் எல்சிஎம் எடுத்து. அப்போ வந்து 8 - 5 / 20. அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/20. 1s இது 2s போகும். அப்போது 3/2 தான் உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு கிடச்ச வேல்யூ. இப்போ வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ கிடச்சிது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ளஸ் பண்ணி, அதாவது C1 C2க்காக ப்ளஸ் பண்ணி கிடச்ச வேல்யூ 3/2. அதே தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் கிடச்சிருக்கு 3/2. தேர்ஃபோர் LHS = RHS. தேர்ஃபோர் கிரீன் தியரம் இஸ் வெரிஃபைட். அதாவது கிரீன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட், இந்த LHS = RHS. இதுதான் உங்களுக்கு பேப்பர் எவால்வேட் பண்ணுற உங்களுக்கு கீவேர்டில் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் சால்வ் பண்ணி வச்சினாலே உங்களுக்கு மார்க் அவ்வளோ வராது, பாதி மார்க் தான் போடுவாங்க. உங்களுக்கு இதுதான் ரொம்ப கீ ஆன்சரே. அதாவது இந்த இது இருந்தால் தான், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு மார்க் கன்ஃபார்மாக குறைப்பாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஏதாவது இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க, இது வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இடத்து, அதாவது இது வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரும்போது தான் இந்த லிமிட்டு, இந்த இன்டெகிரேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நிறையா பேருக்கு திணறும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க. ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ண வரும்போது உங்களுக்கு அவ்வளோவா சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் வரல அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிச்சிங்களோ, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்காவாக கண்டுபிடிச்சிடுவீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களோ அதே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிருங்க ஃபைனல் ஆன்சராக எழுதிட்டு LHS = RHS, தேர்ஃபோர் கிரீன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிருங்க. இந்த மாதிரி எழுதினாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபுல் மார்க் விடும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் நடுவில் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா பேப்பர் அவ்வளோ ஸ்பீடாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்தமாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து, அதாவது ப்ரொசீடே பண்ண தெரியாட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே உங்களுக்கு பாதி மார்க் போடுவாங்க கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு. இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதேமாதிரி இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.